2027ஆம் ஆண்டு முதல் வேலை மற்றும் ஓய்வூதிய பலன்களை இணைப்பதற்கான விதிகள் மிகவும் கடுமையாக்கப்பட்டதாக உள்ளன. இது தற்காலிகமான மாற்றமல்ல, மாறாக வருங்கால தலைமுறையினர் அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு முறையான கட்டமைப்பு மாற்றம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தற்போது நிலவும் நெகிழ்வான போக்கிற்கு பதிலாக முதியவர்கள் மீண்டும் வேலைக்கு செல்வதை இந்த புதிய விதிகள் நிதி ரீதியாக கடினமாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நடைமுறையில் முழு ஓய்வூதிய விகிதத்தை பெற்றவர்கள் எவ்வித வருமான உச்சவரமும் இன்றி வேலை செய்ய முடியும். ஆனால் புதிய சட்டத்திற்கு அமைய 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் சட்டப்பூர்வ ஓய்வூதிய வயதிற்கு முன்னதாகவே ஓய்வு பெற்று மீண்டும் வேலைக்கு திரும்புவோரின் வருமானத்தில் 100% அவர்களின் ஓய்வூதியத்திலிருந்து கழிக்கப்படும். அவர்கள் ஈட்டும் ஒவ்வொரு யூரோவும் அவர்களின் ஓய்வூதிய தொகையை குறைக்கும் வகையில் இந்த விதி வடிவமைக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக 64 முதல் 67 வயதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஆண்டு வருமானம் சுமார் 7000 யூரோவை தாண்டினால் அவர்களின் ஓய்வூதியம் 50% வரை குறைக்கப்படும். இதனால் 67 வயதை எட்டுவதற்கு முன்பாக வேலையையும் ஓய்வூதியத்தையும் இணைப்பது இனி லாபகரமாக இருக்காது. எனினும் 67 வயதை கடந்த பிறகு தடையற்ற முழுமையான வேலைவாய்ப்பு மற்றும் ஓய்வூதியத்தை பெறும் வசதி தொடர்ந்து நீடிக்கும். இந்த சீர்திருத்தத்தின் முக்கிய நோக்கம் ஓய்வூதிய முறையை அதன் அசல் நோக்கத்திற்கு திருப்புவது என்று அமைச்சகம் விளக்கியுள்ளது.